கண்களை மூடியபடி கைகளை கோர்த்து கொண்டு புருவ மத்தியில் நினைவு. எந்த தவத்தை தொடங்கினாலும் முதலில் புருவ மத்தியிலும் தலை உச்சியிலும் சிறிது நேரம் தவம் செய்துவிட்டு மனதை அங்கு ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனதுக்கு ஏற்கும் தன்மை, ரிசெப்டிவிட்டி அதிகமாகும். தெய்வ சக்தியை ஆழ்ந்து கவனிப்போம். மூச்சுக்காற்றை லேசாக இழுத்துக்கொண்டே புருவ மத்திய நினைவு. நம் பெயரை மறப்போம், உறவுகளை மறப்போம், தொழிலை மறப்போம். செயற்கையாக மனிதனுக்காக ஏற்படுத்தி கொண்ட விஷயங்களை மறந்து நான் ஒரு உடல் உயிருடன் கூடிய ஆன்மா, மற்ற ஜீவராசிகளைப் போல இறைவனால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டவன் என்ற நினைவில் அந்த அழுத்தத்தை கவனிப்போம். இப்பொழுது தலை உச்சியை கவனிப்போம். மூச்சுக்காற்றை லேசாக இழுத்து கொண்டே தலை உச்சியில் கவனத்தை செலுத்துங்க. நமது உடலில் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் கண்ணுக்கு தெரியாது, கருவிகளுக்கு புலப்படாது. தெய்வ சக்தியே அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிர் துகள்களின் கூட்டத்தை லேசாக ஒரு அழுத்தமாக புருவ மத்தியிலும், அந்த உயிர் துகள்கள் வழியாக வரும் ஜீவகாந்தத்தை, நமது ஜீவகாந்தத்தை ஒரு பரவலாக தலை உச்சியிலும் உணர்கிறோம். அப்படியே அந்த உணர்வை அதிகம் பண்ணிக்கொள்ளுங்க. மனம் தலை உச்சியில் நிலைக்கட்டும். தலையின் உள்பகுதியை கவனிங்க. பெரும்பாலான பகுதியில் மூளை அமைந்துள்ளது. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் என்று அனைத்து 5 கருவிகளும் மிக மிக மெல்லியதாக, நுணுக்கமாக மூளையோடு இரத்த நாளங்களால், நரம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த காந்தத்தை அதிகம் செய்து கொள்வோம். மூச்சுக்காற்றை லேசாக இழுத்து கொண்டே தலை உச்சியில்
காந்தம் அதிகமாகட்டும். மனிதனுடைய பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு அனைத்தும் இந்த தெய்வ சக்தியோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சனி தவத்தை தொடங்க இருக்கிறோம். அதற்கு முதலில் மனதை, உடலை விட்டு உயர்த்தி உயர்த்தி முதலில் சூரியனை நினைந்து கொள்வோம். சூரியனும் சந்திரனும் உடல் நலத்தை கொடுப்பதில் முதலிடம் வகிக்கின்றன. சூரியனை வணங்குவோம். மூச்சுக்காற்றை அப்படியே இழுத்துக்கொண்டே உயருங்க. மனதை நன்றாக உயர்த்துங்க. சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் பூமியிலிருந்து இருப்பது சூரியன். அகக்காட்சியாக பாருங்க. சூரியனை ஒரு மதிப்போடு தெய்வமாக பாருங்க. சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி எப்பொழுதும் பூமியின் மேல் விழுந்து கொண்டு பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் காத்து கொண்டிருக்கிறது. நாம் உட்பட. சூரியன் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, பூமி இல்லை. 19 லட்சம் மடங்கு சுமார் பூமியை விட பெரியது. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. நம் மனம் எதை ஆழ்ந்து புனிதமாக அடிக்கடி நினைக்கிறதோ அதன் தன்மை நம் மனதிற்கு வந்துவிடும். இதை காந்த தத்துவம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். சூரியனை வணங்குவோம், போற்றுவோம், நமஸ்கரித்துக் கொள்வோம். அதை ஒரு ஆப்ஜெக்ட் என்று பார்ப்பதை விட அதனுடைய ஆற்றல் நம் உடலில் எலும்புகளோடு தொடர்புடையது. கண்கள் ஆற்றலோடு இயங்குவதற்கு உதவுவது இருதயத்தோடு தொடர்புடையது. பொதுவாக உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது. சூரியன் மீது மனம் வைத்து தவம் செய்ய செய்ய உடல் நலம் நன்கு முன்னேற்றம் அடையும். வாழ்நாள் முழுவதும் எலும்பு மண்டலம் உறுதியாக இருக்கும். இது மிக மிக அவசியம். கண்கள், இருதயம் சிறப்பாக இயங்கும். அதே போல மனதில் தைரியம் அதிகமாகும். தைரியம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு இவைகள் அதிகமாகி தொழிலில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்ப அமைதியில் முன்னேற்றம் என்று அனைத்தையும் அளிக்கக்கூடியது தந்தை கிரகம் என்ற பெருமையுடையது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு அந்த சூரியனோடு நம் மனதை உயிர்கலப்பு செய்ய வேண்டும். அதற்கு சூரியனுக்குள் நம் மனம் டிராவல், ஆஸ்ட்ரல் டிராவல் என்பார்கள். மனதால் உயர்ந்து 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 சூரியனையே அடைந்து விடுகிறோம். மனதால் அந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியால் நம் மனம் நிரம்புகிறது.
சூரியனின் ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா. சூரியனின் ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா. சூரியனின் ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா. சூரியனுக்கு அடுத்தபடியாக சந்திரன் தாய்க்கோள் என்ற பெருமையுடையது. பௌர்ணமி அன்று நாம் காணும் பூரண நிலவை அப்படியே மனக்கண் முன் கொண்டு வருவோம். பூமியிலிருந்து சுமார் 2,30,000 மைல்கள் தொலைவில் இருப்பது. மிக மிக அழகானது. வெண்மை நிற காந்த சக்தியை பூமியின் மேல் வீசி அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் உடலிலும் மனதிலும் அளிக்க வல்லது சந்திரன். அப்படியே சந்திரனோடு மனதால் இணைவோம், மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்போம். வேத காலத்திலேயே நமது முன்னோர்கள் 6,000 வருடங்களுக்கு முன்பே பிரபஞ்சத்திற்கும் மனிதனுக்கும், நவ கிரகங்களுக்கும் மனிதனுக்கும், பஞ்ச பௌதிகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பினை தத்துவமசி என்ற ஒரே வார்த்தையால் கூறிவிட்டார்கள். அதுவே நீயாக இருக்கிறாய். சந்திரனாக நாம் மாறுவோம். நாமே சந்திரன். அந்த ஆற்றல் நம் மனதின் மூலமாக நம் உடலில், உடல் செல்களில், கருமையத்தில், உயிரில் பரவட்டும். நம் உடல் உள்ளும் புறமும் வெண்மை நிறமாக சந்திரனுடைய ஆற்றலை ஏற்றுக்கொண்டு மாறட்டும். சந்திரனே தெய்வம், சந்திரனே தெய்வம், சந்திரனே தெய்வம், சந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி போற்றி. சந்திரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா. அப்படியே நமக்குள் ஊடுருவது போல நினைந்து கொள்வோம். சந்திரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா. சந்திரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா. மிக மிக முக்கியமாக இரத்தத்தின் தூய்மையோடு தொடர்புடையது சந்திரனுடைய ஆற்றல். மனம் எப்பொழுது சமனாக இருப்பதற்கு உதவுவது சந்திரகாந்த சக்தி. இல்லையென்றால் மனம் பேதலித்து விடும். டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். அதிக கவலை, அதிக பயம் உள் புகுந்துவிடும். சந்திரனை தெய்வமாக வணங்குவோம், போற்றுவோம், நமஸ்கரிப்போம். இப்பொழுது சனி கிரகத்தின் மீது தவத்தினை செய்ய தொடங்குவோம். சூரியனின் 6வது சுற்றுவட்ட பாதை சூரியனை வலம் வருவது. அப்படியே மனதை இறங்க விடாமல் மூச்சுக்காற்றை இழுத்து கொண்டே
சூரியன் முதல் சுற்றுவட்ட பாதை, 2ஆம், 3ஆம், 6வது சுற்றுவட்ட பாதைக்கு வருவோம். அற்புதமாக சனி கிரகத்தின் காட்சி, தரிசனம். கோள வடிவமானது சாம்பல் நிற காந்த கதிர்களை வீசுவது. அதற்கு ஒரு சுற்றுவட்டம் உண்டு, துணைக்கோள்கள் அதிகமாக உண்டு. அப்படியே மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து 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 சூரியன் 6வது சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் சனி கிரகத்தை மனம் அடையட்டும். சாம்பல் நிற காந்த சக்தியை நம் மனம் ஏற்றுக்கொள்ளட்டும். சனி கிரகத்திற்கு உள்ளே நாம் இருப்பது போல பாவனை செய்து கொள்வோம். மனித வாழ்க்கை சிறப்பாக அமைய முதலில் வேண்டுவது உடல் நலமும் நீண்ட ஆயுளும். சூரிய சந்திரன் உடல் நலத்தையும், சனி நீண்ட ஆயுளையும் கொடுக்க வல்லது. அனைத்தையும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் வயது முதிர்வதற்கு முன்பே இறப்பு நேரிடுவது இந்த சனி கிரகத்தின் ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது சனி தோஷம் என்பார்கள். அதை தவத்தின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும். ஆழ்ந்து கவனிப்போம். சனி கிரகமாக நம் மனம் மாறட்டும். சனியே தெய்வம், சனியே தெய்வம், சனியே தெய்வம், சனியே போற்றி, சனியே போற்றி, சனியே போற்றி போற்றி. ஆயுள் காரகன் என்ற பெயர் உண்டு. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக மெதுவாக சூரியனை சுற்றி வருகிறது. நிதானம், பொறுமை, எதையும் சிறப்பாக செய்தல், டிசிப்ளின், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இவைகள் அதிகமாகும் சனியின் மீது தவம் செய்ய செய்ய. காந்த பரிமாற்றம். நம் மனம் ஒரு காந்தம். சனியிலிருந்து வரும் சாம்பல் நிற காந்த கதிர்கள் ஒரு காந்தம். இரண்டும் இணைகிறது. இதுவே உண்மையான இறை வழிபாடு. மிக மிக நல்ல பலன்களை குறைந்த காலத்தில் கொடுப்பது நமது தவம். இந்த சனியின் அருளை பெறுவதற்கு பொருள் செலவழிக்க வேண்டியதில்லை, பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவைகளை செய்தாலும் பலன் மிக மிக குறைவு. ஏனென்றால் மனம் ஒருமைப்படுவதில்லை. இங்கு நாம் ஒருமித்த மனதோடு அந்த சனி கிரகத்தின் ஆற்றலை ஏற்றுக்கொள்கிறோம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே சனி கிரகத்தின் உள் இருக்கிறோம். நமக்குள் சனி கிரகம்.
ஆழ்ந்து அழுத்தமாக சனி கிரகத்தை கவனிப்போம். அதன் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளட்டும் நம் மனம். தற்கால விஞ்ஞான அவசர யுகத்தில் திருக்கோயில்களுக்கு சென்று பக்தி வழிபாடு என்பது மிக மிக மன அழுத்தத்தை கொடுக்கிறது. திருப்தி இல்லாமல் வணங்க வேண்டியிருக்கிறது. பரபரப்பாக வணங்க வேண்டியிருக்கிறது. நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் அற்புதமாக இந்த வழிபாட்டை, உண்மையான தெய்வ வழிபாட்டை நமக்கு எளிமைப்படுத்தி நாம் அமர்ந்த இடத்திலேயே அற்புதமாக வணங்கி அந்த ஆற்றலை பெறுகிறோம். அதை அனுபவமாக உணர முடியும். தவம் செய்ய 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 உடலில் நோய்கள் குறையும், மனதில் தைரியம் அதிகமாகும், அது குடும்ப அமைதியாக மாறும். சனியே தெய்வம், சனியே தெய்வம், சனியே தெய்வம், சனியே போற்றி, சனியே போற்றி, சனியே போற்றி போற்றி. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. அப்படியே சனி கிரகத்தை நினைந்து கொள்வோம். அதனுடைய ஆற்றல் ஊடுருவட்டும். நமது உடலும் உள்ளும் புறமும் சாம்பல் நிறமாக மாறட்டும். விண்ணில் இருக்கும் சனி கிரகத்தின் சாம்பல் நிற காந்த அலைக்கதிர்கள் அப்படியே நமது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உடலுக்கு உள்ளாக அபிஷேகம் செய்வது போல, ஊடுருவது போல பாவனை செய்து கொள்வோம். நாம் செய்வது கற்பனை அல்ல, மிகப்பெரிய விஞ்ஞான அடிப்படையில் வேதாத்ரி மகர்ஷியால் அருளப்பட்டது. நமது உள்ளும் புறமும் சாம்பல் நிறம்
வாரம் ஒரு 3 தடவை பஞ்சபூத நவகிரக தவம் செய்து கொண்டே வரும்பொழுது நவகிரக தோஷங்கள் விலகும். நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நன்மைகள் அதிகமாகும். இப்பொழுது அடுத்த மிக முக்கியமான கோளான குரு மீது தவத்தினை தொடங்குவோம். 5வது சுற்றுவட்ட பாதை. அப்படியே மூச்சு காற்று இழுத்துக்கொண்டே வாங்க. குரு இல்லாமல் எந்த தவமும் முழுமை பெறாது. பொன்னிறமான காந்த சக்தியை அற்புதமாக வீசிக்கொண்டிருப்பது மிக பெரிய கோல். ஆனால் நன்மையே அளிக்க வல்லது சுபகோல். குருவின் கடாட்சம் இருந்தால் தொடர்ந்து நன்மைகள் மிக மிக அதிகமாக, சுபகாரியங்கள் மிக மிக அதிகமாக தங்கு தடையின்றி நம் குடும்பத்தில் நடக்கும். குருவை வணங்குவோம், குருவை போற்றுவோம், குருவை மதிப்போம். ஆழ்ந்து அந்த பொன்னிற காந்த சக்தியை நம் மனம் ஏற்றுக்கொள்ளட்டும். குருவே துணை, குருவே போற்றி. மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே மனதை உயர்த்தி உயர்த்தி குரு கிரகத்தை அடைந்து அந்த பொன்னிற காந்த சக்தியால் நம் மனம் நிரம்பட்டும். திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை வாய்ப்பு போன்ற மிக மிகுந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் குரு அருள் தேவை. குருவே துணை, குருவே துணை. குருவின் பொன்னிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. குருவின் பொன்னிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. குருவின் பொன்னிற காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. எந்த அளவுக்கு நம் மனதை குருவோடு இணைத்து அந்த ஆற்றலை இழுத்து கொள்கிறோமோ அது நம் கையில் தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு அது நம் மனதில், உடல் செல்களில், கருமையத்தில் ஊடுருவி என்ற வார்த்தையை கூறுகிறார் மகரிஷி. அது நமது வாழ்க்கையில் தன்மையாக மாறிவிடும். அந்த மதிப்போடு குருவை வணங்குவோம். இந்த வாய்ப்பு மிக ஒரு சிலருக்கே, வேதாத்திரியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கே கிட்டுகிறது. மற்றவர்களெல்லாம் ஒன்று பிறவிலேயே அவர்களுக்கு இந்த அருள் இருக்க வேண்டும், அல்லது இந்த அருளை பெற மிக மிக சிரமப்பட வேண்டியிருக்கும். இப்பொழுது நவ கிரகங்களை அதிலிருந்து உயர்ந்து பிரபஞ்சத்தை அடையும். நன்றாக மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து 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 கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விரிந்து இருக்கும் பிரபஞ்சத்தை நினைந்து கொள்வோம். சக்தி களம் என்பார்கள். தெய்வ சக்தியால் முழுமையாக நிரம்பி உள்ளது பிரபஞ்சம். நீல நிற காந்த சக்தி, எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், இயக்கங்கள், இவைகளை அகக்காட்சியாக காண்போம்.
ஒவ்வொரு நட்சத்திரமும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மில்கி வே என்று கூறுகிறார்கள். மனிதனுடைய விஞ்ஞான கருவிகளால் அளக்கவே முடியாது. பேராற்றல் என்று கூறுகிறோம் தெய்வ சக்தியை. பேராற்றல் என்றால் இதைவிட பெரிய ஆற்றல் எங்கும் இல்லை. பேரறிவு என்று கூறுகிறோம். ஒவ்வொன்றையும் ஒழுங்குமுறையாக நடத்தி வருவது தெய்வ சக்தி. காலத்தை கடந்தது, எல்லையற்றது. மனமும் அதனுடைய ஒரு துளியாக இருப்பதால், தெய்வ சக்தியின் ஒரு துளியாக நம் மனம் இருப்பதால் அதோடு லயமாவது மிக மிக எளியது. ஆழ்ந்து கவனிப்போம், விரிந்து நிற்போம் பிரபஞ்சத்தில். நம் மனதுக்குள் பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்குள் நாம். கிருஷ்ணருடைய வாயை திறக்கும் பொழுது 7 உலகமும் தெரிந்தது என்று ஒரு கதையாக நமக்கு இந்த தவத்தை கூறியிருக்கிறார்கள். மனம் பிரபஞ்சம் முழுவதும் விரியட்டும், ஒரு கொடை போல நம்மை சுற்றிலும் மேலே கீழே பக்கவாட்டில் எந்த அளவுக்கு விரிய முடியுமோ விரிந்து அந்த தெய்வ சக்தியோடு இணைவோம். உண்மையான தெய்வ வழிபாடு ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம் மனதிற்கு கிடைக்கும், ஒரு நிறைவு கிட்டும். இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருப்போம். இவ்வளவு பெரிய இயக்கத்தை கோடானு கோடி ஆண்டுகளாக தோற்றுவித்து இயக்கிக் கொண்டிருப்பது தெய்வ சக்தி. பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் பொழுது பூமி ஒரு தூசையை விட குறைவு. அதில் வாழும் மனிதர்கள் நாம் எம்மாத்திரம். தெய்வத்தோடு சரணடைவோம். அந்த தெய்வ சக்திக்கு நம் உடலையும் மனதையும் வாழ்க்கையும் ஒப்படைத்து விடுவோம். அந்த ஆற்றல் எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டியாக அமையட்டும். பிரபஞ்சம் முழுவதும் மனம் விரிந்து நிற்கிறது. தொடர்ந்து தவம் செய்து செய்து நம் மனமும் தெய்வ சக்தியின் குணமாக மாற மாற நம் மனதில் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் எல்லாம் எளிதாக தெய்வ சக்தியின் உதவியால் நிறைவேறும். தெய்வத்தின் துணை வழிகாட்டியாக நமது வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அதை அனுபவமாக நாம் உணர முடியும். 4 7 என்ற ஆழ்ந்த அமைதி நிலையில் நம் மனம் எப்பொழுதும் இயங்கும். பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி போற்றி. நீல நிற பிரபஞ்ச காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. நீல நிற பிரபஞ்ச வான்காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. நீல நிற பிரபஞ்ச வான்காந்த சக்தி என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. அப்படியே பிரபஞ்சத்தை விட்டு அதற்கு மேலே மனதை விரிவடைய செய்வோம். சுத்தவெளி, அப்சல்யூட் ஸ்பேஸ், தெய்வம்.
நம் மனதின் மறுமுனை தெய்வம். அப்படியே மனதை விரிவடை செய்வோம். விரிந்து 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 எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இயல்பாக மனம் விரிந்து கொண்டே போகட்டும். கருமையில் நாம் இதுவரையிலும் கண்ட பிரபஞ்சம் பந்து போல சுருங்கி புள்ளியாக மறைந்து விட்டது. எங்கும் இருட்டு, இருட்டு. தோற்ற பொருள்கள் எதுவும் இல்லை. ஆதி அனாதி. நம் மனமோ அதில் சென்று கொண்டே இருக்கட்டும். பிரபஞ்சத்தில் நாம் காணும் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும் இந்த சுத்த வெளியிலிருந்துதான், தெய்வத்திலிருந்துதான், அதனுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் உருவாகி அதன் காலம் முடிந்த பிறகு இதே சுத்த வெளியில்தான் மீண்டும் இணைந்து விடுகிறது. அனைத்து இயக்கங்களும், அனைத்து மனிதர்களும் சுத்த வெளியிலிருந்து தோன்றி சுத்த வெளியில் முடிவு பெறுவார்கள். மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ், எண்ணமற்ற ஒரு நிலை. சுத்த வெளியில் சென்று கொண்டே இருக்கிறோம். முழுமையான ஓய்வு மனதிற்கு. நமது இறுக்கமான மனம் இங்கு முழுமையாக தளர்வினை பெறுகிறது. ரிலாக்ஸ். நமது மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் கரைந்து போய்விடுகின்றன. இந்த தெய்வத்தில், கும்மிருட்டில், மெய்ப்பொருளில் இப்பொழுது தவத்தினை நிறைவு செய்வோம். மீண்டும் பேரியக்க மண்டலத்திற்கு வருவோம். இந்த நிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். மற்றவர்களை வாழ்த்தும். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களையே செய்வேன். தைரியமாக வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களையே செய்வேன். தைரியமாக வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களையே செய்வேன். தைரியமாக வாழ்வேன். என் உடலில் தெய்வ சக்தி இருக்கிறது. என் மனதில் தெய்வ சக்தி இருக்கிறது. என்னை சுற்றிலும் தெய்வமும் தெய்வ சக்தியும் எங்கும் இருக்கிறது. எனவே நான் உண்ணும் உணவில் குறைவாகவோ அதிகமாகவோ முரண்பாடாகவோ எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக இருப்பேன். உழைப்பில் அளவு முறை, உறக்கத்தில் அளவு முறை, உடல் உறவில், எண்ணங்களில் அளவு முறை. நல்ல எண்ணங்களையே வலிய சிந்திப்பேன். தேவையற்ற எண்ணங்கள் வரும்பொழுது அதிலிருந்து மனதை மாற்றி மற்ற எண்ணங்கள் பால் சென்று செயல்படுத்தி வாழ்வேன். வாழ்க்கை துணை, குடும்ப உறுப்பினர்கள், மற்றவர்களை
இதே பிரபஞ்ச நிலையில் நல்ல உடல் நலம், நீள ஆயுளோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து. நம்மையும் வாழ்த்திக் கொள்வோம். நம் உருவத்தை நினைந்து இந்த தெய்வ சக்தியின் உதவியால் நான் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் மெய்ஞானத்தோடு வாழ்வேன். இந்த தவத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களையும் அவர்களது அன்பு குடும்பத்தையும் வாழ்த்துவோம். நமது மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை, ஆசைகளை விதைப்போம். பிரபஞ்சத்தில் தெய்வத்தின் உதவியுடன் அவைகள் செயலாகும் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை முறையாக செயலாற்றி அந்த பயனை பெறுவோம். அப்படியே மனதை பிரபஞ்சத்திலிருந்து படிப்படியாக இறக்குவோம். மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக சூரியன், சந்திரன், நம் தலை உச்சி, மூலாதாரம், அஸ்வினி முத்திரை 10 முறை செய்து கொண்டு மூலாதாரத்தை ஒரு புள்ளியாக கவனிப்போம். ஆசன வாய்க்கு சற்று மேலே உடலை தளர்த்தி அந்த புள்ளியை கவனிப்போம். இந்த மூலாதாரம் என்னும் சாந்தி தவம் மிக மிக அவசியம். நம்முடைய அற்புதமான தெய்வ சக்தி சேமித்து வைக்கப்படுகிறது. எப்பொழுது தேவையோ நமக்கு அது எழுச்சி பெற்று அமைதியாக வாழ உதவும். மீண்டும் நிறைவாக அஸ்வினி முத்திரை, மூலாதாரம். எப்பொழுது வேண்டுமானாலும் சாந்தி தவம் செய்து கொள்ளலாம். நேரடியாக தனியாக நம் மனம், உடல் சற்று அமைதி நிலையை இழக்கும் பொழுதெல்லாம் தனியாக அமர்ந்து கொண்டு அஸ்வினி முத்திரை செய்துவிட்டு ஒரு 10 நிமிடம் ஆழ்ந்து ஒரு புள்ளியாக மூலாதாரத்தை கவனித்து விட்டால் மனம் அடங்கிவிடும். உணர்ச்சி வசப்பட்ட நிலை ஏற்படாது. உயிராற்றல் சேமிக்கப்படும். அதனால் நீண்ட ஆயுள் இயல்பாகிவிடும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். இத்தகைய அற்புதமான தவங்களை நமக்கு அளித்து நமது வாழ்க்கையில் உடல் நலத்தையும், மன வளத்தையும், குடும்ப அமைதியையும் பெறுகின்ற வழியை காட்டிய நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நன்றி உணர்வோடு நினைந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை பிரித்து கண்கள் மீது வைத்துக் கொள்வோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சு,
தவம் நிறைவு பெற்றது.